கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்கின்ற அந்த வேத தியான பகுதியில நம்மை பலப்படுத்தும்படிக்கு நம்மை உண்டாக்கி உருவாக்கின தேவன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று தம்முடைய வார்த்தையை தியானிக்க சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Pray continually. Pray continually. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இதோ மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகி அவர்களோட கூட இருந்த விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளான தெசலோனிக்கேயர் சபைக்கு, நல்லா கவனிங்க, மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகி அவர்களோட கூட இருந்த விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளாய் விளங்கின தெசலோனிக்கேயர் சபைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் அப்போஸ்தலன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தவர்கள் தெசலோனிக்கேயர் சபை. அப்படிப்பட்ட அந்த சபை விசுவாசிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் அப்போஸ்தலன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறான். வேதாகமத்திலே ராமதாயிம் ஊரானாகிய எல்கானாவின் மனைவி அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். ஆனாலும், நல்லா கவனிங்க, ஆனாலும் எல்கானாவின் மனைவி அன்னாள் இந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் தன்னுடைய கற்பத்தை அடைத்திருந்த காரியத்தின் நிமித்தம் துக்கமுகமாக இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லி அவள் தன் தேவனாகிய கர்த்தரிடத்துல இடைவிடாமல் ஜெபம் பண்ணி முறையிட்டாள். ஆம், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்திலெல்லாம் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவாள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எந்த ஒரு தம்பதியர் ஆனாலும் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்கின்றதான அந்த காரியத்திலே அந்த தம்பதியர் மிகுந்த வேதனை அடைவார்கள். அப்படிப்பட்ட வேதனையை அன்னாலும் அடைந்திருந்தாள். ஆனாலும் அவள் தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டு இந்த காரியத்தின் நிமித்தம் துக்கமுகமாய் இருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லி கர்த்தரிடத்தில் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி முறையிட்டாள். ஆம், அன்னாள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்திலெல்லாம் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவாள். இதோ அவள் தன் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகிற போதெல்லாம்
அவள் தன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னாள். அது மாத்திரமல்ல, இதோ அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனையையும் பண்ணினான். வாழ்க்கையில இவ்வளவான கசப்பான சூழ்நிலையிலும் கூட அன்னாள் மனமடிவாகாமல் தன் இருதயத்திலே தன் தேவனாகிய கர்த்தரிடத்துல பேசினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் வேதாகமம் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை என்று சொல்லுகிறது. ஆம், உண்மை. அப்பொழுது அங்கே இருந்த தேவனுடைய தீர்க்கதரிசி ஏலி அவளை பார்த்து, ராட்சாமம் கடந்து போனது, பொழுதும் விடிந்தாயிற்று, நீ இன்னும் வெறி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி ஏளனமாக பேசினாராம். ஆனாலும் அவள், அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்தை என்னுடைய தேவ சமூகத்துல ஊற்றினேன், என் மனம் கசப்பி நிமித்தம் நான் தேவனிடத்துல முறையிட்டு மன்றாடுகிறேன் என்று சொன்னாலாம். அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய ஏலி, சமாதானத்தோட போ, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னார். நடந்தது, எல்கானாவும் அவனுடைய குடும்பத்தாரும் கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அன்னாளை நினைத்தருளினார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தரிடத்தில் நான் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். சாமுவேல் என்று பெயரிட்டாள். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். இதோ நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்குமே அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. அவர் போதுமானவர். அன்னாளை போலவே நாமும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற வேளையிலெல்லாம், நித்தமும் அவருடைய சமூகத்தை நாடி தேடுகிற வேளையிலெல்லாம் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய எல்லா ஜெபத்திற்குமே ஆம் என்றும் ஆமீன் என்றும் அவர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் பதில் கொடுப்பார். அவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. எதுவுமே உன் தேவனாகிய கர்த்தருக்கு லேசான காரியம், லேசான காரியம் என்று சொல்லுகிறார். ஆம், ஆம். நாமும் அன்னாளை போலவே இடைவிடாமல் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிற போதெல்லாம், நித்தமும் அவர் சமூகத்தை நாடி தேடுகிற போதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், தம்மை நம்புல அறிந்திருக்கிறார். ஆமேன். அவர் பதில் கொடுப்பார்.
ஹalleluya, praise the Lord.